நாங்கள் மக்களை வந்து அச்சுவேரி டவுன் அவருங்க வந்து இதான் பஸ் ஸ்டாண்ட் ஒரு வீடியோ எடுக்கலாம் வீடியோ சூப்பரா இல்லை சின்ன ஒரு டீ கடை பாருங்க இந்த இன்னும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் விரால் அதே மாதிரி ஒரு வச்சுக்கணும் அம்பர்லங்க காய் பார்த்தீங்களா என்ன பேரா பயிரி கருங்கடினா ரைட் என்ன பாருங்க இப்போ வயசான ஆகலாம் மெரினா நகரன் ஓகே கூப்பித்தராஸ் ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கி நாங்கள் மக்களை வந்து எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி என்ற ஒரு சந்தை நினைக்கிற மக்களை வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சந்தை உண்டு, பெரிய இடம் உண்டு. உள்ள வந்து மீன் மார்க்கெட் இருக்குது, பழக்கடை இருக்குது, ஏகப்பட்ட கடையில் உள்ளே இருக்குது. என்ன மாதிரி வந்து அந்த சந்தை இருக்குன்னு நான் உங்களுக்கு புள்ள சுற்றி காட்ட போகிறேன். முக்கியமாக மக்களை வந்து எங்கள் சேனலுக்கு முதல் நேரம் வந்தீங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மக்களை வந்து அச்சுவேரி டவுன் அவருங்க வந்து இதான் பஸ் ஸ்டாண்ட். அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டால் அப்படியே நாங்கள் திரும்பி இங்கே உள்ளுக்கு வந்தோம்னால் இல்லை பாருங்க, இதான் சந்தையினுடைய நுழைவாசல் ரைட். அதில் உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளே ஆக்கலாம் நம்ம போய் கொண்டிருக்கணும். இறைச்சி கடையெல்லாம் இருக்குதா இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேமெண்ட் கடை நிறைய போட்டிருக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் மக்கள் பரவாயில்லை, ஏனென்றால் இல்லாட்டிக்கு வந்து இங்கே சரியான மக்கள் வர்றது குறைவு. இந்த வெளியிலலாம் வந்து சின்ன அலுமினியங்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாம் விற்கிற கடையெல்லாம் வந்து இதில் ஐயாக்க வச்சுருக்கணும். என்ன இந்த ஹாப்பியல் அந்த பாத்திரங்கள் எல்லாமே சில்வர் பார்க்கலாம். வடிவாக இருக்காண்ணா, வடிவாக இருக்குது. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னால் உள்ளுக்குள்ள மக்களை வந்து மரக்கட்டி காடு தான் அப்படி ஃபுல்லாக இருக்குது முன்னுக்கு. அப்படி நாங்கள் இங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா பலசரக்கு கடை ரெண்டு சொல்லிடுறோமே, அது உள்ள பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நாங்கள் காடி கொள்கிற பாருங்கண்டா, இந்த அரிசியல், மிளகாயல், அப்படி அந்த என்ன ஒவ்வொரு மளிகை சாமான்கள் விற்கிற கடைகள். மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறண்டா லைனில் ரெண்டு இப்போ வாங்கினோம் எல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியெல்லாம் வந்து வேறு இதில் போட்டுருக்குண்டா என்னென்ன அரிசியல் விலை போகுது அப்படி அந்த மாதிரி. விநாயகர் வாணிபம் எல்லாம் இந்த பழைய காலத்து பேருகள். இதில் பாருங்க அந்த எண்ணெய் கடைகள், தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கிற மாதிரி ரைட். இது சின்ன ஒரு என்ன கடை, இது ஃபேன்சி கடைன்னு, அது ஃபேன்சி கடை. அப்படியே நாலு பக்கம் சுற்றி பார்த்தோம்னால் அப்படியே என்ன சொல்கிறது கடை தான் கிடக்குது, ஆனால் மக்கள்லாம் குறைவு. இதில் சின்ன ஒரு டீ கடை பாருங்க. இந்த அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடை இருக்குது. ஐயா சத்தம் வந்து ஓவராக இருக்கு. ரைட் சூப்பரா. கண்டிப்பாவா ஓகே. ஐயா அந்த சத்தம் ஊரா இருக்கு. இந்த பாருங்க மக்களே வந்து இப்போ நாங்கள் இப்போ இதால் போகிறதுனால இப்படி போயிட்டு பார்த்துட்டு போவோமா சரியா. அப்படியே இதே ஒரு சைட் பாருங்க, இதால் நாங்கள் உள்ளேறி போகலாம். இது என்ன கிடையாது? புயல கிடையாது. இது வந்து புயல கிடையாது பார்த்தீங்களா.
ரைட் ஓகே அப்படியே பார்த்துட்டு போவோம் மக்களையா. கொஞ்சம் வரோம். இதான் வந்து அச்சுவேலி மரக்கறி கடை. சரியான மக்கள் குறை மக்கள் வந்து இந்த வாரங்க வந்து மரக்கெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன வரும் அப்படி இங்கால ஒரு மரக்கறிகள் சகலம் வச்சுக்கணும். ஆனால் மக்கள் தான் குறைவு. இதில் பாருங்க இப்படியே போகும் மக்களையா. அப்படி பார்த்துட்டு வந்தால் இங்கே பாருங்க வயசான ஐயாக்க வச்சுக்கணும் கடை. என்ன கடுமையாக யோசிக்கிறீங்க உங்களை இங்கே இதில் வந்து ஐயான கடை பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் வைக்கிறார். அப்படி ரைட் ஓகே அப்படியே போவோம் மக்களையா. பார்த்துட்டு போவோம். ஓகே நன்றியா. மக்கள் இங்கே குறைவாக இருக்காண்ணா. சனம் வர்றது குறைவா நஞ்சு வந்து குறைவா தாங்க. எத்தனை மணி திறப்பி நம்ம சந்தை இது காலையில் 5 மணிக்கு திறக்கிறதா? காலையில் 5 மணிக்கு மூடுறது 12 மணி 1 மணிக்கு முடிக்கணும். சரி அண்ணா எவ்வளோ போகுது இந்த கத்திரிக்காண்டைக்கு? கிலோ 200 போகுது. மேலஞ்சிட்டேண்ணா இப்போ இல்லாட்டி தொங்க விழாம போவோம் அப்படி. ஓ இப்போ சீசன் அப்படி. ரைட் இப்படியே பார்த்துட்டு மக்களை போவோமா. ஆனால் பாருங்க அவ்வளோ இல்லை பாதுகாப்பா. மேலில் வந்து சீலிங்கில் அடித்து மலையில் வந்து பெரும்பாலும் மோசமாக அடித்தா கூடி உள்ளுக்குள்ள சேதம் பெறாது. அவளுக்கு அந்த வடிவை தான் கட்டிருக்கணும். இதில் வந்து பாருங்க எல்லாம் வடிவாக வாங்கிச்சிக்கணும். இது என்ன கர்ணக்கிழமை? இது என்ன இது? இது வந்து ராசவலி கிழங்கு. ராசவலி கிழங்கு அது. ரைட் ரைட் ரைட். வரிமிளகாய் லீக்ஸ். நெல்லக்காய் அப்படி தக்காளிகள் சொல்லி ரைட். போவோம்மா. இதில் பாருங்க இது என்ன என்றால் இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பயிரியா? இங்கே பாருங்க என்ன பேரா? பயிரி. என்னதுக்கு பயன்படுத்துறது? கீரை வகை ஏன்னா அது. பசலி. கீரை மாதிரி நல்ல சாமானது. ரைட் ரைட் பார்த்தீங்களா? பசலியாம் சில பேர் பயிரியாம் அப்படி தெரியுமா பேர்? பயிரி ஏன்னா பயிரி ரைட். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்க. அது எவ்வளோ போவோம் மில்லியாது? 50 ரூபா போகுது. ஒரு பங்கு 50 ரூபா அப்படி பார்த்தீங்களா? ஆனால் நல்ல மரத்த உணவு உள்ளது. அது பெருசாக தெரியல. ஆனால் ஏன்னா டேஸ்ட் கூட மாப்பிட்டுக்கு போடுறது அப்படியா? ரைட் ரைட் ஓகே. அவிக்கிறது அப்படி. வாழைக்கிழமை போட்டு வளர்க்குற வைக்கிறதா அப்படி. சரி ஓகே. இங்கே பாருங்க ஐயா. எந்த ஊர் நீங்கள்? இந்த ஊரா? அச்சுவேலியா? ரைட்டு அச்சுவேலியா. இங்கே வந்து ஒரு ஐயா வடியாக பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியும் வடியாக வச்சுக்கிறாரா? இதை பார்த்துட்டு போ. பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே வரையணும். ஒரு 5 பேர் வந்தால் ஒரு 10 பேர் வெளியில் போயிடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 பேர் வெளியிடணும். அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கடை பார்ப்போம்மா. இங்கே ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி வச்சுக்கிறா. தூக்கு தராஸ் இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குதா? தராசு பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ இல்லையല്ലോ அப்படி ஏன்னா தூக்கு தராஸ் ரைட் ஓகே. இந்தியாவில் வந்து மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு வெத்திரை கடை இருக்குது. இந்த நான் இதால் வெறியில மக்களை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாட்டா கடை மாதிரி வச்சுக்கணும் பாருங்க.
இதெல்லாம் சின்ன ஒரு பேமெண்ட் மாதிரி போட்டு சின்ன கத்தியல் பாட்டாக்கள் எல்லாம் அத்தனை அம்பர்லங்கா காய் இதெல்லாம் விலை உரத்தான் பெறும் அப்படி நான் 250 ரூபா 300 ரூபா தான் போகும் கிலோ பின்ன இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வாழைப்பழங்களும் வைக்கணும் கேர்ள்ஸ் இந்த உடுப்பு கடை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும் டோலுக்கு வடிவெல்லாம் போட்டு அங்கெல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் மீன் சந்தை இருக்குது ரைட் அப்படியே போவோம்மா என்ன பாருங்க இப்போ வயசான ஆக்கலாம் வெறியணும் இந்த சந்தையின் முன் அமைப்பை பார்த்தோம்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் மடியாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு ஓரளவு நாங்கள் மேலோட்டமாக அடுத்தது நாங்கள் மீன் சந்தைக்குள்ளே பார்ப்போம் அப்படியே இந்த மரகர் சந்தைக்கு பின்னால் அப்படியே ஒரு சின்ன ஒரு இடம் கொண்டு விட்டு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இங்காலான் மீன் சந்தைக்குள்ளே போகிற வழி இருக்குது இதில் பாருங்க பெரிய ஒரு பார்க்கிங் மாதிரி விட்டுருக்கணும் மீன் சந்தைக்குள்ளே வந்தாச்சு இது நான் இது இப்போ காட்டின போல அது இந்த பாருங்க எம்என்டி மோட்டர் சைக்கிள்லாம் வந்து நிறைய விட்டுருக்கணும் மீன்காரர் இல்லை வருவோம்மா வந்தாச்சு மீன் சந்தை அச்சுவேலி மீன் மார்க்கெட் ரைட் இப்படி பார்ப்போம்மா அப்படியே பார்ப்போம் 1 கிலோ 100 ரூபா போகலாம் பாருங்க நல்லா உடன் சீலா உடன் முரல் பின்ன ஒன்றே அப்படி தான் வரும் பார்த்தீங்களா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் இருக்குது மீனுக்கு பரவாயில்ல மீன் பிரச்சனைக்கு பரவாயில்ல ஐயோ எடுக்கலாமா ஒரு வீடியோ எடுக்கலாம் வீடியோ என்ன ஒன்று மீன் ஒன்று காணலைங்க ராமர் தானே ரைட் எடுத்தாச்சு ஓகே எந்த ஊரையா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் இது ஓணமல்லையா ஓகே ரைட் இப்போ தான் எடுத்து வைக்கிறாரா இந்த பாருங்க இது வந்து ஜப்பான் மீன் இல்லை இது என்ன மீன் இது சி ஆனால் அது என்ன பேர் மீனுக்கு இதுக்கு என்ன பேர் இருக்கு இந்த மீனுக்கு விரால் பாருங்க இந்த இன்று தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் விரால் எவ்வளோ போகுது இது எவ்வளோ போகும் இது தெரியல விரால் தொலைத்தீனா அப்படி பார்ப்போமா நல்ல பெரிய இறால் கருப்பு இறால் ரெண்டு எவ்வளோ போகுது இறால் இன்றைக்கு 2000 போகுது சில மீன் குறைவாக இருக்குது இது என்ன மீன் இது இது வந்து கடல் இறால் அது அரக்குலா செம்பாரியல் பாறை அத்தனை கிடையாது சீலா மீன் எல்லாம் பார்த்தீங்களா மக்களே இந்த இருக்கு பாருங்க கடல் விரால் இது ஒரு மணி மீனை பாருங்க சூப்பர் டேஸ்ட் மீனா மீன் வேற லெவல் என்ன மீன் இது என்ன மீன் பண்ணுறீங்கண்ணா பாறையா மாட்டாச்சு கடை பார்ப்போம்
ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. ரைட் எவ்வளோ போகுதுங்க? 2200 போகுது. அப்படி 2200 போகுது. ரைட் அதை கூட இஞ்சால ரைட் இப்படியே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அவரை வந்து எங்கள் சேனலை பார்க்குறாரு. அதே மாதிரி வர மீன் வச்சுக்கணும். சூடா இது என்ன மீன்? இது என்ன மீன் அண்ணா? இறால் கிலோ 1000, கனவா கிலோ 1000, சூடா கிலோ 300, மீன் கிலோ 1000, சீலா 1000, பாரி 1000, எல்லாம் 1000. இதெல்லாம் கருந்திரடினா ரைட் ரைட். மீன் மலிவண்ணா 1000 கிலோ, இறால் கிலோ 1000 அப்படியே இருக்கலாம். நல்ல மீன். ஓ ஆனால் நல்ல நல்ல சரக்கடி கூட. அந்த ஒட்டியும் ஓராங்கிறத பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வித்தியாசம் பண்ண ஒன்றுமே இல்லை. அப்படி இது என்ன இது நகர் தானே? அது நகரன். ஓகே ஓகேண்ணா நன்றி. அதே மீன் தான் பார்த்து அங்கெல்லாம் வச்சுக்கணும். எத்தனை இருக்குது? இது வந்து ஊசிக்கணவா? ஊசிக்கணவா அது? இது ஊசிக்கணவா பாருங்க. 1200 ரைட். ஓகே திருக்க மக்கள் பாருங்க. இந்த நல்ல துண்டு திருக்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உடன் திருக்காங்க. அப்படியே ரத்தம் அப்படியே வருது பார்க்க. அடுத்தது எங்கேயால பார்த்தீங்கன்னா இது என்ன மீன்? என்ன வீரண்டு வெளியிலப்பா பார்க்கல. காணியில் கடுப்பா கும்பலா ரைட் கும்பலா. ஓகே இங்கே பாருங்கண்ணா. இந்த மீன் பாருங்கண்ணா. சிங்கிரா பாருங்கண்ணா. சிங்கிரால் அப்படி. ஓகே மக்கள் சரியான குறை. ஓகே நீங்கள் போகலாம். ரைட் சனங்கூரை வேணாம். சனங்கூரை வேணாம். ரைட் எவ்வளோ போகுது இது? நீலக்கண்ணு எவ்வளோ போகுது? இன்றைக்கு 800 போகுது. அப்படி ரைட் ரைட் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்தீங்களா மக்களே? அச்சுவேலி மீன் மார்க்கெட் இன்னுமே ரெக்கமெண்டு அதையும் பார்த்தாச்சு. ரைட் சரி மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் இந்த அச்சுவேலி சந்தை வந்து என்ன மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் காட்டியிருப்பேன். பார்த்தமான மக்களை வந்து இங்கே வந்து மக்கள் கொஞ்சம் பாரது கூட என்ன காரணம் என்றால் இந்த வேறு சந்தையில் வந்து பக்கத்தில் இருக்கிறதால பெரும்பாலும் வந்து இங்கேருந்து இந்த வெளிநாடுகளில் மக்கள் போனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வாங்குறது கொஞ்சம் பாரது குறைவு. மற்றபடி வந்து ஒவ்வொரு சனிஞாயிரம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வெறியினோமா. மற்ற நாளில் வந்து குறை தான் கொஞ்சம் அகலம் வெறியினோமா. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுற்றுலாம் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப நேரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை சந்தனேஷ். நன்றி, வணக்கம்.